கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பைபிள் ஸ்டடியில் அந்த பார்ட் 2 பார்க்க போகிறோம். மோசேயை பற்றி ஆல்ரெடி போன வீக் வந்து நம்ம பார்ட் 1 பார்த்துருந்தோம். ஸோ பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா முதல் 3 பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்துருந்தோம் மோசேயினுடைய வாழ்க்கையில். அதில் அந்த முதல் 40 வருஷத்தில் நடந்த சம்பவங்கள், அந்த ஏர்லி லைஃப் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் 2வது 40 வருஷம் அதில் வந்து மோசே வந்து எப்படி வந்துட்டு அவர் வந்துட்டு அந்த எகிப்து தேசத்துலேருந்து அவர் எப்படி போகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த 3வது 40 வருஷத்தில் தேவன் எப்படி மோசேயை வந்து அழைத்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி அவங்க வந்து அந்த 10 வாதைகளை நடப்பித்து அவங்க அந்த எப்படி எகிப்து தேசத்துலேருந்து அவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். இன்றைக்கி பார்ட் 2ல் அதோட கண்டினியூஷன் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த 10 வாதைகள் வரைக்கும் பார்த்துருந்தோம். அதுலேருந்து நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க அந்த தெய்வன் என்ன பண்ணுறாரு, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எகிப்து மக்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறார். அதுக்கப்புறம் இந்த பஸ்கா பண்டிகையை ஆசரிக்கிறத குறித்து ஆண்டவர் வந்து அவங்களுக்கு எப்படி அந்த பஸ்காவை அவங்க ஆசரிக்கணும் அப்படிங்கிறத குறித்து சொல்கிறார். அது வந்து நம்ம யாத்ராகமத்தில் 12 அதிகாரத்தில் அதை குறித்து நம்மளால் வாசிக்க முடியும். முதல்ல பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நம்ம எல்லாருமே என்ன பண்ணணும், ஒரு பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியை, ஒரு வயசான ஒரு ஆட்டுக்குட்டியை அவங்க என்ன பண்ணணும், ஒரு குடும்பத்தில் இருக்கவங்களும் அந்த ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ளணும். அந்த ஆட்டுக்குட்டியை அவங்க என்ன பண்ணணும், அதை வந்து அவங்க வச்சிருந்து 4வது நாள் அவங்க அதை அடித்து அந்த ரத்தத்தை அவங்க என்ன பண்ணணும், அவங்களுடைய வீட்டை எங்கே தங்கியிருக்காங்களோ அந்த வீட்டு வாசலில் நிலைக்கால்களில் அந்த ரத்தத்தை அவங்க பூசணும். அப்போது வந்து சங்கார தூதன் வந்து கடந்து போகும்போது எந்தெந்த வீட்டிலலாம் வந்து அந்த ரத்தம் பூசப்படலையோ அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எகிப்தியருடைய வீடு அப்படின்னு சொல்லி அதில் இருக்க தலைச்சர் பிள்ளைகள் எல்லாம் அழிப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அதே மாதிரி எகிப்தியர் என்ன பண்ணுறாங்க, அதே மாதிரி பண்ணுறாங்க. இது வந்து எப்போவுமே நீங்கள் வருஷம் இதை நீங்கள் என்ன பண்ணணும், ஆசரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கு சொல்கிறார். இதை நீங்கள் அதே மாதிரி உங்கள் பிள்ளைங்களுக்கும் இதை நீங்கள் என்ன பண்ணணும், சொல்லணும் அப்படிங்கிறத ஆண்டவர் அவங்களுக்கு கட்டளை இடுகிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா யாத்ராகமத்தில் 12 அதிகாரத்தில் 26ஆம் வசனத்தில் நம்மளால் அதை வாசிக்க முடியும். அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் இந்த ஆராதனையின் கருத்து என்ன என்று உங்களை கேட்டால், இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. அவர் எகிப்தியரை அதம் பண்ணி நம்முடைய வீடுகளை தப்ப பண்ணின போது எகிப்திலிருந்து இஸ்ரவேல் புத்திரருடைய வீடுகளை கடந்து போனார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்றார். அப்பொழுது ஜனங்கள் தலை வணங்கி பணிந்து கொண்டார்கள். அப்போ எப்படி வந்து அந்த ஆட்டுக்குட்டியினுடைய அந்த ரத்தம் வந்து தெளிக்கப்படுறது நிமித்தம் அந்த ரத்தம் வந்து அவர்களை என்ன பண்ணியிருக்கு, அந்த சங்காரத்திலிருந்து அழிவிலிருந்து காப்பாற்றியிருக்கு. இது எதற்கு முன்னோட்டமாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் நமக்காக என்ன பண்ணியிருக்காரு, அடிக்கப்பட்டிருக்காரு. அவர் தான் நமக்காக அடிக்கப்பட்ட தெய்வ ஆட்டுக்குட்டி. ஏன்னா யோவான் அவரை குறித்து சொல்லும் போது, யோவான் ஸ்நானகன் அவரை குறித்து சொல்லும் போது யோவான் 1 அதிகாரம் 29ஆம் வசனத்தில் இதுவும் நம்மளுடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற தெய்வ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லி அவர் சொல்றதை நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷத்துல 13 அதிகாரம் 8ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா உலக தோற்றத்துக்கு முன்பாக அடிக்கப்பட்ட தெய்வ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறிச்சிருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஆட்டுக்குட்டியை அடிச்சு அதோடைய ரத்தத்தை பூசினாங்க, அதை வந்து ஞாபகப்படுத்துறதுக்காக. ஆனால் இங்கே நம்மளுடைய பாவங்களை ஆண்டவர் நம்ம அழிவிலிருந்து நரகத்திலிருந்து ஆண்டவர் நம்மளை மீட்டெடுத்து நமக்காக ஒரே தரம் நமக்காக அவர் பலியிடப்பட்டு ரத்தத்தை என்ன பண்ணியிருக்கார், நமக்காக சிந்தி இருக்கிறார். அதன் நிமித்தமாக நமக்கு அந்த ஆக்கினை தீர்ப்பிலிருந்து ஒரு விடுதலையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த எகிப்து தேசத்திலிருந்து அவங்க புறப்படுறாங்க. யாத்ராகமத்தில் நம்ம 14ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அவங்க புறப்படும் போது எப்படி அவங்களுக்கு செங்கடல் வந்து தடையா இருக்கு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அப்போ பின்னாடி பார்வோனும் அவனுடைய சேனைகளும் அவங்கள துரத்திட்டு வரும்போது முன்னாடி செங்கடல் இருக்கு, பின்னாடி பார்வோனுடைய சேனை இருக்கு. அதனால ஜனங்களால என்ன பண்ண முடியல, முன்னேறி போக முடியல. அப்போ தேவன் என்ன சொல்றாரு, மோசேயை நோக்கி உன் கோலை நீ என்ன பண்ணு, கோலை நீ நீட்டும் போது கடல் வந்து என்ன பண்ணும், 2ஆ பிளந்து வழியை வந்து உண்டு பண்ணும். அப்பொழுது ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, கடந்து போவாங்க அப்படின்னு சொல்லும் போது அதே மாதிரி அவங்க என்ன பண்றாங்க, அந்த கடல் 2ஆ பிரிஞ்சு அவங்களுக்கு நிக்குது. அவங்க என்ன பண்றாங்க, ஒரு வெட்டாந்தரையில நடந்து போற மாதிரி அவங்க கடலின் நடுவில் என்ன பண்றாங்க, அவங்க நடந்து போறாங்க. அப்போ தேவன் அவங்கள என்ன பண்ணியிருக்காரு, அந்த வழி இல்லாத ஒரு இடத்துலையும் தேவன் வழியை உண்டு பண்ணி அவங்கள கடக்க பண்ணது மாத்திரம் இல்லை, அந்த தொடர்வேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன் அப்படின்னு பார்வோனும் அவனுடைய சேனையும் தொடர்ந்து வரும்போது தேவன் என்ன பண்றாரு, எல்லாரையும் அந்த செங்கடல்ல அவங்கள
அழிக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா எது எழும்பினாலும் அவங்க பின்னாடி வந்தாலும் நம்ம எதையும் பார்த்து பயப்படாம நம்ம என்ன பண்ணணும், நம்ம முன்னேறி நம்ம செல்கிறவர்களாக நம்ம இருக்கணும். முன்னேறி செல்லும் போது வழியில் நம்ம நினைச்சாலும் தேவன் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாரு, வழி ஏற்கனவே உண்டு பண்ணியிருப்பாரு. ஏன்னா சங்கீதத்துல என்ன வசனம் சொல்லுது, அவருடைய அந்த வழி வந்து ஏற்கனவே இருந்தது, ஆனா கடல் இருந்ததுனால அந்த வழிகள் தெரியப்படாமல் போயிற்று அப்படின்னு வசனம் இருக்கு. அப்போ ஆல்ரெடி ஆண்டவர் வழியை உண்டாக்கி வச்சிருக்காரு. அந்த சூழ்நிலை அந்த கரெக்டான டைம் வரும்போது, தேவன் குறித்த நேரம் வரும்போது அந்த வழிகள் கண்டிப்பா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, நமக்கு அதை பார்க்கறதுக்கான கண்களை தேவன் நமக்கு திறப்பார், வழியை நமக்கு காண்பிப்பார். அப்போ அந்த பார்வோனும் அவனுடைய சேனையும் பார்த்தீங்கன்னா அந்த சிவந்த சமுத்திரத்துல அவங்க வந்து தேவன் அவங்களை அழிக்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் நம்ம வாசிக்கும் போது நம்ம முக்கியமான சம்பவங்களை குறித்து மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். அடுத்து நம்ம வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா தேவன் அவங்களுக்கு அந்த 10 கற்பனைகளை வழங்குறத குறித்து நம்ம யாத்ராகமத்துல 20ஆம் அதிகாரத்துல நம்மளால வாசிக்க முடியும். மோசே வந்து என்ன பண்றாரு, அதுக்காக தேவனிடத்துல ஏறி போய் என்ன பண்றாரு, அந்த கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவர் திரும்பி வருகிறத நம்ம பார்க்கிறோம். தேவனே அந்த கல்லுகள்ல என்ன பண்றாரு, அவர் கர்த்தருடைய விரலினால அந்த கற்பனைகளை எழுதி கொடுக்கறத நம்மளால வாசிக்க முடியுது. ஸோ அதுல பாத்தீங்கன்னா 20ஆம் அதிகாரம் யாத்ராகமம் 3ஆம் அதிகாரத்துல இருந்து நம்ம அந்த கற்பனைகளை 17ஆம் அதிகாரம் வரைக்கும் தேவன் வந்து அந்த கற்பனைகளை சொல்றாரு. ஸோ எப்படியெல்லாம் அவங்க இருக்கணும், அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, எகிப்துல இருந்து கூட்டிட்டு வந்துட்டார். இப்போ அவங்க இத்தனை வருஷமா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த 400 வருஷமா அவங்க எகிப்துல வாழ்ந்திருக்காங்க. போன வாரம் தான் நம்ம பார்த்தோம் அந்த எகிப்துல எத்தனை தேவர்கள் வந்து இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நம்ம பார்த்தது வந்து ஒரு 10 வாதைகளை தான் நம்ம பார்த்தோம். ஏகப்பட்ட நூற்றுக்கணக்கான தெய்வங்களை அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வழிபடுகிறவர்களா இருந்திருக்காங்க. அநேக விக்கிரக ஆராதனைக்கு அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, வழிபடுகிறவர்களா இருந்திருக்காங்க. அப்ப அது எல்லாத்துல இருந்தும் தேவன் இவங்களை என்ன பண்ணியிருக்காரு, பிரிச்சு தமக்கென்று தெரிந்து கொண்டு ஆண்டவர் கூட்டிட்டு வந்திருக்காரு. ஆனாலும் அந்த பழைய காரியங்கள்ல இருந்து மொத்தமா அவங்க வந்து அதெல்லாம் பண்ணக்கூடாது, எப்படி அவங்க இருக்கணும், எப்படி அவங்க வாழணும் அப்படிங்கிறதுக்கான அந்த கற்பனைகளை தான் தேவன் என்ன பண்ணியிருக்காரு, அவங்களுக்கு கொடுத்திருக்காரு. அதுல முதலாவது கற்பனை ஆண்டவர் என்ன சொல்றாரு, என்னையன்றி உனக்கு வேறே தெய்வர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். ஏன்னா பாத்தீங்கன்னா அத்தனை தெய்வர்கள் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எகிப்துல அவங்க வந்து அவங்களே உண்டாக்கி இருக்காங்க. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த நம்ம அன்னைக்கு பார்த்த மாதிரி மிருகங்களை அவங்க வணங்கியிருக்காங்க. அடுத்து சூரியனை, சந்திரன், அந்த மாதிரி படைப்புகளை நிறைய வணங்கி இருக்கிறாங்க மக்கள் அவங்க இருந்திருக்காங்க. அப்போ அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, முதல் கற்பனை என்னையன்றி உங்களுக்கு வேற தெய்வர்கள் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. ஸோ வானத்திலையும் பூமியிலும் எனக்கு ஒப்பான எந்த ஒரு சொரூபத்தையும் என்ன பண்ணக்கூடாது, நீங்க உண்டாக்கக்கூடாது, எந்த ஒரு விக்கிரகத்தையும் நீங்க உங்களுக்காக உண்டாக்கக்கூடாது அப்படின்னு தேவன் என்ன பண்றாரு, அவங்களுக்கு கற்பனையை கொடுக்குறாரு. அப்போ 2வது கற்பனை, விக்கிரகத்தை நீங்க உண்டாக்காதீங்க. நான் தேவனுடைய மகிமைக்கு ஒப்பாக நம்மளால என்ன பண்ண முடியாது, எதையுமே வந்து நம்மளால கம்பேரே பண்ண முடியாதுல்ல. அப்போ எந்த ஒரு விக்கிரகத்தையும் நீ உண்டாக்க கூடாது அப்படின்னு தேவன் சொல்றாரு. அதே மாதிரி 3வது பாத்தீங்கன்னா தேவனுடைய நாமத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, வீணிலே வழங்கக்கூடாது. ஏன்னா பாத்தீங்கன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 40 நாள் அவர் உபவாசம் இருந்ததுக்கு அப்புறமா கூட பாத்தீங்கன்னா பிசாசு சோதிக்கும் போது என்ன பண்றான், நீங்க வந்து என்ன பண்ணுங்க, மேல இருந்து கீழே குதிச்சிருங்க. அவங்க வசனம் என்ன சொல்லுது, தேவர் உனக்காக அவருடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவார், உன் பாதம் கல்லில் இல்லாதபடிக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, கரங்களில் ஏந்தி கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லுது. அப்படின்னு சொல்லும்போது தேவன் என்ன சொல்றாரு, உன் தேவனை நீ பரிச்சைப்படாதிருப்பாயாகன்னு எழுதியிருக்கு. அப்போ தேவையில்லாம நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம தேவையில்லாம உபயோகப்படுத்தக்கூடாது, தேவனுடைய நாமத்தை வீணில நம்ம வழங்கக்கூடாது அப்படின்னு வேதம் சொல்லுது. அடுத்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு, 4வது ஓய்வு நாளை நம்ம எப்படி ஆசரிக்கணும், பரிசுத்தமா நம்ம ஆசரிக்கணும். ஏன்னா தேவன் என்ன பண்ணாரு, 6 நாள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து 7ஆவது நாள் அவர் ஓய்ந்திருந்தது போல நம்மளும் ஒரு நாள தேவனுக்காக என்ன பண்ணணும், பரிசுத்தமா அதை நம்ம தெரிந்து கொள்ளணும். அப்போ நம்ம இன்னைக்கு நம்ம ஓய்வு நாள் ஆசரிக்கிறது இல்லை, ஆனா நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொரு வாரமும் நம்ம ஞாயிற்றுக்கிழமை நம்ம தேவனை ஆராதிக்கிறோம். அப்ப அந்த நாளை நம்ம என்ன பண்ணணும், பரிசுத்தமா நம்ம தேவனுக்கு என்று அந்த நாளை நம்ம செலவிடுவங்களை நம்ம இருக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா 5வது, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. நம்ம மற்றதெல்லாம் நம்ம செய்ய மாட்டோம், கொலை பண்ண மாட்டோம், நம்ம திருட மாட்டோம், பொய் சாட்சி சொல்ல மாட்டோம். அதுக்கு ஒப்பாக ஆண்டவர் என்ன கற்பனையை சொல்றாரு, உன் தகப்பனையும் தாயையும் என்ன பண்ணணும்,
கனம் பண்ணுகிறவர்களாய் நம்ம இருக்கணும். ஏன்னா தகப்பனையும் தாயையும் நம்ம கனம் பண்ணும்போது தான் அதற்குரிய ஆசீர்வாதங்களையும் நம்மளால என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா தாயை அசட்டை பண்ணுகிறவன் பார்த்தீங்கன்னா அவனுடைய கண்கள் நதியின் காகங்கள் பிடிக்கும் நம்ம வாசிக்கிறோம். அதே போல தகப்பனை வந்து நம்ம வந்து நிறைய நீதிமொழிகள் நம்மளால என்ன பண்ண முடியும், வாசிக்க முடியும். எப்படி நம்ம வந்து தகப்பன் தாயை வந்து நம்ம கனம் பண்ணணும், அவர்கள் சொல்றதை கேட்டு எப்படி நம்ம நடக்கணும் அப்படிங்கிறத நம்மளால கற்றுக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா 6வது கொலை செய்யாதிருப்பாயாக. ஸோ அதனால தான் எந்த ஒரு ரத்தமும் சிந்தப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. ஏன்னா நம்ம முதல்ல பார்க்கும்போதே நம்ம காயின் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறான், அவனுடைய சொந்த சகோதரனாகிய ஆபேலை கொலை செய்யும் போது அந்த ரத்தம் என்ன பண்ணுது, அந்த காயினுக்காக என்ன பண்ணுது, அந்த ரத்தம் பேசுகிறத நம்ம பார்க்குறோம்ல. அப்போ அந்த ரத்தத்துல தான் அந்த உயிர் இருக்கு. அதனால தான் தெய்வன் என்ன சொல்றாரு, நீ எதை புசிச்சாலும் ரத்தத்தை நீ என்ன பண்ணணும், தரையில நீ சிந்த விட்டுறணும், ரத்தத்தை புசிக்க கூடாது. ஏன்னா அந்த ரத்தத்துல அதுக்கான உயிர் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த ரத்தம் சிந்துதல் இருக்கக்கூடாது. அதனால தான் நீ என்ன பண்ணக்கூடாது, எல்லா உயிரையும் நீ என்ன பண்ணணும், நீ வந்து மதிக்கணும், கொலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி தேவன் என்ன சொல்றாரு, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. இப்போ தேவனுக்கு பிடிக்காத இந்த காரியங்கள், இந்த இச்சைகள், அந்த மாம்ச இச்சைகள், அது எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணணும், வெறுத்து தேவனுக்கு நம்ம உகந்தவர்களாய் நம்ம அவர்கள் வாழணும் அப்படிங்கிறது தான் தேவன் இந்த கற்பனைகள்ல கொடுத்திருக்காரு. அதே மாதிரி அடுத்து 8வது களவு செய்யாதிருப்பாயாக. ஸோ அதுதான் நம்ம யாருடைய பொருளையும் நம்ம இச்சிக்க கூடாது, மற்றவங்களுடைய காரியங்களையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறது தேவன் என்ன பண்ண சொல்லியிருக்காரு, களவு செய்யாதிருப்பாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது பிறனுக்கு விரோதமா நம்ம என்ன பண்ணக்கூடாது, பொய் சாட்சி சொல்லக்கூடாது அப்படின்னு வேதம் சொல்லுதுல. அப்போ நமக்கு தெரியாத விஷயங்கள்ல நமக்கு ஒரு விஷயம் ஷுவரா நடந்திருக்கு அப்படின்னு நமக்கு தெரியலன்னா நம்ம அந்த இடத்துல எதுவுமே சொல்லாம இருக்கிறதே மேல் இல்லை. தப்பா ஏதோ ஒன்று சொல்லி அதனால ஒருத்தவங்களுக்கு ஏதோ ஒரு பாதிப்பு வரதை விட நம்ம என்ன பண்ணணும், எதுவுமே சொல்லாம இருக்கிறது நல்லதுல. எல்லா நீதிமொழிகள் என்ன சொல்லுது, கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதனையும் பிரித்து விடுகிறான் அப்படின்னு சொல்லுதுல. அப்போ அந்த மாதிரி நம்ம தேவையில்லாத காரியங்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது, யாருக்கு விரோதமாகவும் பேசக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா கடைசி கற்பனை, பிறனுடைய வீட்டை இச்சையாதிருப்பாயாக. பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரரையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக அப்படின்னு சொல்றாரு. அப்போ எதையுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, மற்றவங்களுடைய அந்த பொருட்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம இச்சிக்க கூடாது. தெய்வம் நமக்கு என்னவற்றை நம்ம வைத்திருக்கிறாரோ, என்ன கொடுத்திருக்கிறாரோ அதுல நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு தான் தெய்வன் என்ன பண்றாரு, பிரியப்படுறாருல. நம்ம இது குறித்து பார்க்கும்போது புதிய ஏற்பாடுலையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, இந்த கற்பனைகளை சொல்றதை நம்ம பார்க்க முடியுது. மத்தேயுல 22 அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் போது 36வது வசனத்துல ஒருத்தர் வந்து தேவன்கிட்ட என்ன கேட்கிறாரு, மத்தேயு 22:36 போதுகிறே நியாயப்பிரமாணத்துல எந்த கற்பனை பிரதானமான கற்பனை அப்படின்னு கேட்கும்போது தேவன் என்ன சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் நீ என்ன பண்ணணும், அன்பு கூறணும். அதுதான் முதலாவது கற்பனை, அதுதான் பிரதான கற்பனை அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் நிறுத்தல, திரும்ப என்ன சொல்றாரு, அதற்கு ஒப்பான இன்னொரு கற்பனை இருக்கு. அது என்னது, உன்னிடத்தில் நீ அன்பா இருக்கிறது போல பிறனிடத்திலும் நீ அன்பா இருப்பாயாக என்பதை, அன்பு கூறுவாயாக என்பதை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனமும் அடங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டாருல. இந்த 10 கற்பனையும் எது ரெண்டுத்துல அடங்கி இருக்குன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. சிம்பிளா இந்த முதலாவது கற்பனை, 2வது கற்பனை. ஏன்னா முதலாவது கற்பனை நம்ம எடுத்துட்டு ஆண்டவர் என்ன சொல்றாரு, தெய்வன்ட்ட நம்ம எப்படி அன்பா இருக்கணும், முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடு. அப்போ தேவன்கிட்ட நம்ம முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடு நம்மளால அன்பா இருக்கும்போது கண்டிப்பா நம்மளால வேற தேவர்கள் என்ன பண்ண முடியாது, சேவிக்க முடியாதுல்ல. அவர் ஒருத்தர் தான், முழு இருதயத்தோடு நம்ம அவர்கிட்ட அன்பு கூறுவோம். அதே மாதிரி நம்ம என்ன பண்ண மாட்டோம், எந்த ஒரு விக்கிரகாராதனையும் நம்ம செய்ய மாட்டோம். தேவையில்லாம தேவனுடைய நாமத்தை நம்ம வீணில வழங்க மாட்டோம். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், தேவனுடைய ஓய்வு நாளை கரெக்டா நம்ம ஆசரிப்போம். அப்ப இது எல்லாமே அந்த தேவனிடத்துல நம்ம முழு இருதயத்தோட முழு ஆத்மாவோட நம்ம அன்பு கூறும்போது ஆட்டோமேட்டிக்கா அது எல்லாமே அதுல கவர் ஆயிருதுல. அதே மாதிரி ஆண்டவர் என்ன சொல்றாரு, உன்னிடத்துல நீ அன்பா இருக்கிறது மாதிரி நீ பிறனிடத்துல அன்பா இருந்துட்டேன்னா மிச்சம் இருக்கிற அந்த மிச்சம் இருக்க அந்த 7 கற்பனையுமே அதுல அடங்கிரும்ல. ஏன்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம், மற்றவங்கள்ட்ட நம்ம அன்பா இருந்தா போய் நம்ம கொலை செய்வோமா, இல்ல அவங்களுடைய பொருளை நம்ம திருடுவோமா, இல்ல அவங்களுடைய பொருட்களை பார்த்து நம்மளுக்கு பொறாம வருமா, இல்ல இச்சம் வருமா, இல்ல வந்து நம்ம யாருக்காக விரோதமாக பொய் சாட்சி சொல்லுவோமா, எதுவுமே நம்ம பண்ண மாட்டோம். அதே மாதிரி தகப்பன் தாயை நம்ம நேசிப்போம். அப்ப அந்த அன்பு இருந்ததுன்னா அந்த
அது என்ன பண்ணும்? அதுதான் கொரிந்தியர்ல நம்ம வாசிக்கிறோம்ல, அன்பு என்ன பண்ணுமோ அது சகல பாவங்களே அன்பு மூடும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாத்த விட எது பிரதானம் ஆண்டவர் சொல்றாரு? அன்பு தான் எல்லாத்துலேயும் பிரதானம் அப்படின்னு சொல்றாருல. அப்போ தேவன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழும்போது கூட அவர் எப்படி இருந்திருக்காரு? அன்பே உருவாக தான் அவர் இருந்திருக்காரு நம்ம வாசிக்கிறோம்ல. எந்த ஒரு சுவிசேஷ புஸ்தகங்கள் நம்ம எடுத்துக்கிட்டாலும் தேவன் பார்த்தீங்கன்னா எல்லார் மேலேயும் அன்பு கூறுறாருல. முக்கியமாக பரிசேயர்கள்லாம் அவர் வெறுத்ததுக்கான காரணம் என்ன? இவர் ஏன் பாவிகள்கிட்டலாம் போய் அன்பா இருக்காரு? ஏதோ பரிசுத்தவான்கள்ட்ட அன்பா இருந்தா பரவாயில்ல, நீதிமான்கள்ட்ட அன்பா இருந்தா பரவாயில்ல, இவர் என்ன பாவிகள்கிட்ட போய் அன்பா இருக்காரு? இவர் என்ன தரித்திரமா இருக்கிறவங்கள்ட்ட போய் அன்பா இருக்காரு? இவர் என்ன வியாதியஸ்தர் மேல போய் அன்பா இருக்காரு? அப்ப அவங்களாம் எப்படி இருந்தாங்க? ஒரு குஷ்டரோகியா அவங்க எல்லாம் என்ன பண்ணிடணும்? வெறுத்துடணும், அவங்க கிட்டேயே நம்ம போயிடக்கூடாது அப்படிதான் அவங்க இருந்தாங்கல்ல. யாருக்காவது அடிபட்டிருக்கா, தீட்டாயிரும், நம்ம அவங்க பக்கத்துல போயிடக்கூடாது. அப்ப அந்த அன்பு இல்லை அவங்க யாருக்குமே இல்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாவியா நம்ம அவங்க 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 வந்து மோசமானவங்க அப்படின்னு என்ன பண்ணிட்டே இருந்தாங்க? ஜட்ஜ் பண்ணிட்டே இருந்தாங்கல்ல. ஆனா தேவன் என்ன பண்ணல? அவர் யாரையுமே இயேசு கிறிஸ்து என்ன பண்ணல? அவர் ஜட்ஜ் பண்ணல, யாரையுமே ஜட்ஜ் பண்ணல. எல்லாரும் மேலேயும் அவர் என்ன பண்ணாரு? அன்பா இருந்தாரு. அப்ப அதுதான் தேவன் நமக்கும் சொல்றாருல, எல்லார்கிட்டையும் நம்ம அன்பா இருக்கும் போது இந்த ரெண்டு கற்பனை, நம்ம தேவனிடத்துல அன்பா இருக்கணும், நம்ம கூட இருக்க எல்லாரிடத்துலயும் நம்ம அன்பா இருக்கணும். இது மோசையோட வாழ்க்கையில கூட நம்ம பார்க்க முடியும்ல. ஏன்னா பாத்தீங்கன்னா எத்தனை முறை அந்த ஜனங்கள் என்ன பண்றாங்க? மோசையை திரும்ப 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 அவங்க என்ன பண்ணிட்டே இருக்காங்க? கோபம் மூட்டிகிட்டே இருக்காங்கல்ல. நான் அவருக்கு விரோதமா பேசுறாங்க, அவருக்கு எரிச்சல் உண்டு பண்றாங்க, நீங்க தான் பெரிய ஆளா அப்படிங்கிறாங்க. அவங்க சொந்த சகோதர சகோதரிகள் கூட மீறியா மாறும் எல்லாருமே வந்துட்டு என்ன பண்றாங்க? நீங்க தான் பெரிய ஆளா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வாட்டி பண்ணும்போதும் மோசே என்ன பண்ணல? ஆமா நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லல. அவர் அவ்வளோ ஹம்பிளா இருக்கிறது நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி அவங்களுக்காக ஆண்டவர் மோசே என்ன பண்றாரு? ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு வாட்டியும் அவர் அவங்களுக்காக பரிந்து பேசிக்கிட்டே இருக்கிறத நம்ம பார்க்குறோம்ல. தேவன் கோபப்பட்டு நிறைய இடத்துல என்ன பண்றாரு? இந்த இஸ்ரவேல் மக்களை நான் கண்டிப்பா அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்றாருல. இவங்களை ஒரு நிமிஷம் நீ கூட தள்ளிப்போ, நான் அதமாக்கிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா மோசே என்ன பண்ணல? ஒரு இடத்துல கூட விடாம என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவங்களுக்காக திரும்ப திரும்ப நீங்க இதுக்காகவா நீங்க எங்களை வந்து எகிப்துல இருந்து கூட்டிட்டு வந்தீங்க? இப்போ புறஜாதிகள்லாம் கேட்டா என்ன சொல்லுவாங்க? அவங்களை அழிச்சிட்டாரு தேவன் வந்து அப்படின்னு சொல்லுவாங்களே, இதனால உங்களுக்கு ஒரு அவகீர்த்தி உண்டாகுமே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மோசே என்ன பண்றாரு? ஆண்டவர்கிட்ட திரும்ப திரும்ப அவர் யாரெல்லாம் வந்து அவரை வந்து அவமதிச்சாங்களோ, யாரெல்லாம் அவருக்கு விரோதமா முறுமுறுத்தாங்களோ, பேசினாங்களோ, அவங்க எல்லாரையும் அவர் என்ன பண்ணாரு? மன்னிச்சாரு. ஏன்னா தேவன் அதுதான் நம்மளுக்கு சொல்றாருல, நம்ம நீ வந்து என்ன பண்ண? உன்னை நேசிக்கிற மாதிரி நீ என்ன பண்ண? பிறனையும் நீ நேசிக்கணும். அதே மாதிரி உன்னை பகைக்கிறவர்களும் நீ என்ன பண்ண? ஆசீர்வதி அப்படின்னு தேவன் சொல்றாருல. நம்ம யார் நம்மளை பகைக்கிறாங்களோ அவங்க கிட்ட நம்ம பிரியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்றாரு. அப்போ இதுல எல்லா கற்பனையும் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்றாரு. அடுத்து நம்ம பாத்தீங்கன்னா தேவன் எப்படி அந்த வனாந்திரத்துல அந்த ஜனங்களை நடத்தினார், என்னென்னலாம் அவங்களுக்கு கொடுத்தாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். முதலாவது நம்ம பார்க்கும்போது யாத்ராகமத்துல 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா எப்படி வந்து தேவன் வந்து அந்த இப்போ ஒரு வனாந்திரம் அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஷேடுமே இருக்காதுல்ல. மழை வந்தாலும் அப்படியே வெயில் அடிச்சாலும் பயங்கரமா இருக்கும், குளிர் அடிச்சாலும் பயங்கரமா இருக்கும். அந்த இடத்துல தேவன் என்ன பண்ணியிருக்காரு? அவங்களுக்கு கூடவே அவர் என்ன பண்ணியிருக்காரு? மேகஸ்தம்பமாக அக்னி ஸ்தம்பமாக அவர்களோடு கூட அவர் சென்றிருக்கிறத நம்ம பார்க்குறோம். யாத்திராகமம் 13 அதிகாரம் 21ஆம் வசனத்தை நம்ம வாசிச்சோம் அப்படின்னா, அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு நிறைய லைட்ஸ் இருக்கு, டார்ச் லைட் இருக்கு, எல்லாம் இருக்கு. அப்போ அந்த காலத்துல எதுவும் இருந்திருக்காதுல்ல. ஆனா தேவனே என்ன பண்ணியிருக்காரு? அவங்களுக்கு ஒவ்வொரு பிரயாணத்திலையும் அவங்களோடு கூட அவர் என்ன பண்ணியிருக்காரு? பகல்ல பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் வெயில்ல நடக்கிறது எவ்வளவு கஷ்டம் இல்லை. அவங்க கிட்டத்தட்ட ஃபுல்லாவே கால்நடையா தான் அவங்க என்ன பண்ணணும்? பிரயாணம் பண்ணி ஒரு தேசமா கடந்து அவங்க செல்லணும். அப்போ அப்படி கால்நடையா பிரயாணம் பண்ணும்போது வெயில் அடிச்சா என்ன பண்ண முடியாது? நடக்க முடியாதுல்ல, அவ்வளோ டயர்டாயிரும். நெக்ஸ்ட் வந்துட்டு ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஆனால் தேவன் என்ன பண்ணியிருக்காரு? மேகஸ்தம்பமாக இருந்து அவங்களுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுத்துருக்காரு. அதே மாதிரி நைட் டைமில் அவங்களுக்கு வெளிச்சத்துக்காக அக்னி ஸ்தம்பமாக என்ன பண்ணியிருக்காரு? கூடவே அவர் இருந்திருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா யாத்ராகமத்தில் 17 அதிகாரம் நம்ம வாசித்தோம் அப்படின்னா முதல் வசனத்தில் நம்ம பார்க்கும்போது அவங்க வந்து எங்கே பாளையம் இறங்கியிருக்காங்க? ரவிதீவிலே அவங்க என்ன பண்றாங்க? அந்த ரவிதீவிலே பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாது இருந்தது.
அப்போது அவங்களுக்கு தண்ணி இல்லைன்னும் போது அவங்க என்ன பண்ணுறாங்க, திரும்பவுமா முறுமுறுக்கிறாங்க. நாங்கள் இந்த தண்ணி தவணையில் நாங்கள் சாகிறதுக்காக, நாங்களும் எங்கள் ஆடு மாடுகளும் சாகிறதுக்காகவா தேவன் எங்களை எங்கே கூட்டிகிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது, அப்போ மோசே என்ன பண்ணுறாரு, தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது தேவன் என்ன சொல்கிறாரு, உன் கோலை பிடித்து கொண்டு நீ என்ன பண்ணு, ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கண்மலை மேல் நிற்பேன், நீ அந்த கண்மலை ஆடி, அப்பொழுது அந்த கண்மலையிலேருந்து உங்களுக்கு என்ன வரும், ஜனங்களுக்கு குடிக்க தண்ணி வரும். அத்தனை லட்சம் மக்கள் வந்து குடிக்கிறதுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்பட்டிருக்கோம்ல. அப்போ அந்த கண்மலையிலேருந்து எவ்வளோ அவங்களுக்கு தேவையோ அவ்வளோ தண்ணியை வந்து தேவன் என்ன பண்ணியிருக்காரு, அவங்களுக்கு கொடுத்துருக்காருல்ல. நம்ம பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தேவன் என்ன பண்ணியிருக்காரு, அந்த கண்மலையின் நிமித்தமாக அந்த கண்மலையிலேருந்து தண்ணியை கொடுத்து அவங்களுடைய தாகத்தை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, தீர்த்திருக்காருல்ல. நம்ம அதை குறித்து நம்ம வாசிக்கும் போது 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். 1 கொரிந்தியர் வாசிங்க. 1 கொரிந்தியர் 10. எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கண்மலை கிறிஸ்துவே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கண்மலை வந்து நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஒப்பிட்டு நம்ம பார்க்குறோம்ல. அப்போது அந்த ஞான தண்ணீரை அவர்கள் குடித்தார்கள் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம்ல. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே இருக்கும்போது கூட நம்ம பார்த்தீங்கன்னா அந்த சமாரியா ஸ்திரீட்ட ஆண்டவர் பேசும்போது கூட பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அவள் தண்ணி என்ன பண்ணுறா, தண்ணி குடத்தோடு இருக்கும்போது ஆண்டவர் குடிக்க தண்ணி தான் கேட்குறாரு. ஆனால் கடைசி வரைக்கும் ஆண்டவர் என்ன பண்ணல, தண்ணி குடிக்கல. அவர் எந்த தாகத்தை பற்றி பேசுகிறத நம்ம பார்க்குறோம், ஆத்ம தாகத்தை பற்றி. நம்ம இந்த தண்ணியை குடித்தா அவனுக்கு திரும்பமாக என்ன வராது, அந்த தாகம் வராது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அப்பேற்பட்ட அந்த கண்மலையின் தண்ணியை அவங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு குடிக்க கொடுத்துருக்காரு. அடுத்து அதே மாதிரி யாத்திராகமத்திலே 16ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது 4ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது தேவன் என்ன பண்ணியிருக்காரு, வானத்திலிருந்து அவங்களுக்கு அப்பத்தை வருஷிக்க பண்ணியிருக்காருல்ல. அதே மாதிரி 8ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, சாயங்காலத்தில் நீங்கள் புசிக்கிறதற்கு கர்த்தர் உங்களுக்கு இறைச்சியையும், விடியற் காலத்தில் நீங்கள் திருப்தி அடைகிறதுக்கு அவங்களுக்கு அப்பத்தையும் என்ன பண்ணுறாரு, கொடுக்குறாரு. ஸோ இப்படி வந்து ஒவ்வொரு வாட்டியும் அவங்க வந்துட்டு முறுமுறுக்கும் போதும் எங்களுக்கு இறைச்சி இல்லை, நாங்கள் எகிப்தில் வந்து நல்லா சாப்பிட்டோம், நாங்கள் வந்து நிறைய மச்சங்களை சாப்பிட்டோம், நாங்கள் வந்துட்டு வெள்ளரிக்காய்களை சாப்பிட்டோம், வெள்ளை பூண்டு சாப்பிட்டோம், அது சாப்பிட்டோம், இது சாப்பிட்டோம்னு என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு வாட்டியும் தேவனுக்கு முன்பாக முறுமுறுக்கிறாங்க. ஆனாலும் தேவன் என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு முறையும் என்ன பண்ணுறாரு, அவங்கள அதிசயமான விதத்தில் அவங்கள என்ன பண்ணுறாரு, தேவன் போஷிக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. காடைகள்னால அவர் என்ன பண்றாரு, அந்த பாளையத்தை ஃபுல்லா நிரப்புறாரு. அதே மாதிரி மன்னாவினால என்ன பண்றாரு, அந்த பாளையத்தை ஃபுல்லா நிரப்புறாரு. இந்த மன்னாவை குறித்து நம்ம பார்க்கும்போது தெய்வ தூதர்கள் உண்ணும் உணவு அப்படின்னு சொல்லிட்டு வேதத்துல இருக்குல்ல. அப்ப அந்த தெய்வ தூதர்கள் உண்ணும் உணவை என்ன பண்ணியிருக்காரு, அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் என்ன பண்ணியிருக்காரு, கொடுத்துருக்காரு. ஆனால் அதை கூட அவங்க என்ன சொல்கிறாங்களே, இந்த மண்ணா எங்களுடைய பார்வைக்கு வெறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே இந்த இஸ்ரவேல் மக்கள். அந்த மாதிரி நம்ம அவங்கள போல நம்ம இருக்கக்கூடாது. அதனால தான் தேவன் அவங்களை என்ன சொல்கிறாரு, இவங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்து அதே மாதிரி நம்ம வாசிக்கும் போது உபாகமம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். உபாகமம் 8:4. இந்த 40 வருஷமும் உன் மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உன் கால்கள் வீங்கவும் இல்லை. அப்ப இந்த 40 வருஷம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த வனாந்திரத்துல அவங்க நடந்து 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 என்ன பண்ணியிருக்காங்க, வந்திருக்காங்க. ஆனா அந்த ட்ரெஸ் என்ன ஆகலையா, பழசாகல. அதே மாதிரி அவங்க கால் வீங்காம, அவங்க செருப்பு தேயலை. அவங்க எங்க போய் அவங்க வந்து ட்ரெஸ் வாங்கியிருப்பாங்க, எங்க போய் அவங்க பாதரட்சைகளை வாங்கியிருப்பாங்க. அவங்க வளர வளர அந்த ட்ரெஸ்ஸு வளர்ந்துச்சா எதுவுமே நமக்கு தெரியல. ஏன்னா ஒரு 10 வயசுல இருக்க ஒரு பிள்ளை வந்து என்ன ஆகிட்டே இருக்கும், ஒரு 5 வயசுல இருக்க பிள்ளையோ 10 வயசுல இருக்க பிள்ளையோ வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த ட்ரெஸ்ஸு வந்து அவங்களுக்கு பழசா போகலை, அந்த பாதரட்சைகள் அவங்களுக்கு வந்து தேயலை, கால் வலிக்கலை அவங்களுக்கு. அப்போ அந்த அளவுக்கு தேவன் அவங்களோடு கூட இருந்து என்ன பண்ணியிருக்காரு, அவங்கள வழிநடத்தியிருக்காரு. இது குறித்து நம்ம வாசிக்கும் போது 105ஆம் சங்கீதத்தில் 37ஆவது வசனம் நம்ம வாசிப்போம். 105:37. அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார், அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. யாருமே எப்படி இருந்தது இல்லையா, பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு இப்போ ஒரு ஃபேமிலியா ஒரு டூர் போறாங்க அப்படின்னாலே ஒரு 10 பேர் போகும்போதே பாத்தீங்கன்னா 4 பேருக்கு வந்துட்டு வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும், சில பேருக்கு வந்து ஒத்துக்காது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு எப்படி இருக்கும், ஒரு டைப் ஆஃப் வீக்னஸ் இருக்கும்ல. இப்போ யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னா அவங்களால என்ன பண்ண முடியாது, பிரயாணத்தை அவங்களால கண்டினியூ பண்ண முடியாது.
அப்போ சிக்கா இருப்பாங்க, அவங்கள எப்படி கூட்டிட்டு போறது? அப்போ பார்த்தீங்கன்னா அத்தனை பேருக்கும் தேவன் என்ன பண்ணியிருக்காரு, பலன் கொடுத்துருக்காரு. 40 வருஷம் அவங்க நடந்து அவங்க போய் சுதந்திரத்தை கொள்றதுக்கு. அப்போ பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காரு தேவன், அவ்வளோ பலன் அவங்களுக்கு கொடுத்துருக்காருல்ல, எந்த ஒரு பலவீனமும் வராதபடிக்கு அவங்கள பாதுகாத்து ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒவ்வொரு நாளும் அவங்கள நடத்தி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உபாகமம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும்போது ஒரு வாட்டியும் தேவன் என்ன பண்றாரு, அவங்களுடைய பகைவர்கிட்ட அவங்களை என்ன பண்றாரு, காப்பாத்துகிறத நம்மளால பார்க்க முடியுது. நிறைய யுத்தங்கள், நிறைய போராட்டங்கள் மத்தியில் ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒவ்வொரு இடத்துலையும் அவங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிட்டு ஆண்டவர் அவங்கள நடத்தி கொண்டு போகிறத நம்ம பார்க்க முடியுது. உபாகமம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோடு கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். அப்போ ஒவ்வொரு நாளும் அவங்க சத்துருக்களோடு யார் யுத்தம் பண்ணது, தேவன் தான் அவங்களுக்காக என்ன பண்ணியிருக்காரு, யுத்தம் பண்ணியிருக்காருல்ல. இது எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கும் போது அவர் என்ன சொல்றாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு சொல்றாருல்ல. அப்போ மோசே சொல்றாரு, எதனால நாங்க விசேஷித்தவர்கள், தேவன் எங்களோடு கூட வர்றதுனால தானே. அப்ப தேவனே அவர்களோடு கூட என்ன பண்ணியிருக்காரு, ஒவ்வொரு நாளும் அவர்களோடு கூட வந்திருக்காரு. அப்போ அந்த வனாந்திரத்துல தேவன் அவர்களோடு கூட வந்திருக்காரு, அக்கினி ஸ்தம்பமாக, மேக ஸ்தம்பமாக. அதே போல அவங்களுக்கு தேவையானப்ப தண்ணியை கொடுத்திருக்காரு, மண்ணாவை கொடுத்திருக்காரு, காடைகளை கொடுத்திருக்காரு, அவர்கள் உடைகளை பழசாகாம ஆண்டவர் பார்த்திருக்காரு, அவங்களுக்கு பலத்தை கொடுத்திருக்காரு, அவங்களுடைய எனிமீஸ் கிட்ட இருந்து, அவங்க பகைவர்கள் கிட்ட இருந்து அவங்களை பாதுகாத்திருக்காரு. இப்படியாக ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, வனாந்திரத்துல அவங்கள மோசேயின் மூலமா என்ன பண்றாரு, அவங்கள நடத்துகிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா அப்போ கூட இந்த மக்கள் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணிட்டே இருக்காங்க, தேவனுக்கு விரோதமா முறுமுறுத்துக்கிட்டே இருக்காங்க. தேவனுக்கு விரோதமா மட்டும் இல்ல, மோசேக்கு விரோதமாகவும் அவங்க என்ன பண்றாங்க, நிறைய கலகம் பண்ணி அவங்க முறுமுறுக்கிற காரியங்களை நம்மளால வாசிக்க முடியும். முதல்ல பாத்தீங்கன்னா என்னாகமம் 11ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, என்னாகமம் 11:4, பின்பு என்ன சொல்றாங்க, அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்களானார்கள், இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவன் யார், நம்ம எகிப்துல கிரைமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டி காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. நாங்க இதெல்லாம் எகிப்துல சாப்பிட்டோம். எகிப்துல அவங்க அவ்வளவு தூரம் எப்படி இருந்தாங்க, அடிமைகளா இருந்தாங்கல்ல. அந்த கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவ்வளோ அந்த செல்வமும் அவங்களுக்கு எப்படி வந்தது, இந்த இஸ்ரவேல் மக்கள் அடிமையா இருந்து ஒரு நாளும் அவங்க தான் என்ன பண்றாங்க, பட்டணங்களை கட்டுறாங்க அந்த எகிப்தியருக்காக. அப்படி அடிமையா அவங்க வேலை வாங்கும் போது கூட இவங்க என்ன சொல்றாங்க, நாங்க எகிப்துல கிரயம் இல்லாம இதெல்லாம் நாங்க சாப்பிட்டோமே, இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்கலையே. தேவன் சொல்றேன், நான் உங்களை பாலும் தேனும் ஓடுகிற செழிப்பான தேசத்துல உங்களை கொண்டு போய் விடுவேன், நீங்க இனிமே அடிமையா இருக்க மாட்டீங்க, எல்லாரும் சுதந்திரவாளியா இருப்பீங்கன்னு சொல்றாரு. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, அந்த அடிமைத்தனத்தையே தான் நினைச்சிட்டு இருக்காங்கல்ல. அப்போ தேவன் அற்புதத்தை செய்யணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அந்த பழைய வாழ்க்கையும் அந்த அடிமைத்தனத்துல இருந்தும் நம்ம முதல்ல மீண்டு வரணும். மறுபடியும் நம்ம அதை என்ன பண்ணக்கூடாது, நம்ம அதை நினைக்க கூடாதுல்ல. அது நம்ம முதல்ல பார்க்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா என்னாகமத்துல 12ஆம் அதிகாரம் 1 வசனத்தை நம்ம வாசிச்சோம் அப்படின்னா, எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மீரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசினார்கள். அடுத்து யார் விரோதமா பேசுறது, கூட இருக்க அவர்களுடைய சகோதரன். அப்போ அக்காவும் ஆரோனும் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு விரோதமா பேசுறாங்கல்ல. தேவன் மோசையை வச்சுதான் பேசினாரா, எங்களை வச்சுலாம் தேவன் பேசலையா அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, மோசேக்கு விரோதமா பேசுறாங்க. அப்போ உடனே தேவன் அப்ப விடல, என்ன சொல்றாரு, கர்த்தர் அதை கேட்டார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமா யாராவது பேசும்போது கர்த்தர் என்ன பண்ண மாட்டார், பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார்ல. கர்த்தர் அதை கேட்டார். உடனே சொல்றாரு, மோசையானவன் பூமியில் உள்ள மோசையானவர் எப்படி இருந்தாரா, மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தான் அப்படின்னு வாசிக்கிறோம் நம்ம. அப்போ அவ்வளோ சாந்த குணமா இருந்த மோசையவே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவ்வளோ கோவப்பட வச்சிருக்காங்கல்ல. சடுதியிலே கர்த்தர் மோசையும் ஆரோனையும் மீரியாமையும் நோக்கி, நீங்க 3 பேர் என்ன பண்ணுங்க, ஆசரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் மேகத்தூண்ல இறங்கி என்ன சொல்றாரு, அவரு என் வார்த்தைகளை கேளுங்க, உங்களுக்குள்ள ஒரு தீர்க்கதரிசி இருந்தா, கர்த்தர் யூசுவலா தீர்க்கதரிசிகிட்ட எப்படி பேசியிருப்பாரு, ஒரு தரிசனத்திலயோ இல்ல ஒரு சொப்பனத்திலயோ பேசியிருப்பாரு. ஆனா இந்த தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கிலும் அவர்
உண்மை உள்ளவன், நான் வந்துட்டு மறைப்பொருளாக இல்லை. எப்படி பேசுறாரு தேவன் ஒவ்வொரு வாட்டியும் மோசேட்ட முகமுகமா நான் பேசுறேன். அதே மாதிரி அவன் கர்த்தருடைய சாயலை அவன் பார்க்கறான். நீங்க எப்படி வந்து பயம் இல்லாம நீங்க பேசுவீங்க அப்படின்னு சொல்லி தேவன் என்ன பண்றாரு, கோவப்பட்டு மீரியாம எப்படி வாதிக்கிறாரு, குஷ்டரோகத்தினால வாதிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய மனிதருக்கு விரோதமா அவங்க பேசும்போது ஆண்டவர் அதை என்ன பண்ணல, கேட்டுட்டு சும்மா இல்லைல்ல. ஆண்டவர் என்ன சொல்றாரு, மோசேக்கு விரோதமா நீங்க பேசும்போது ஒவ்வொரு வாட்டி மோசேக்கு விரோதமா மற்றவங்க எழும்பும் போதும் ஆண்டவர் என்ன பண்றாரு, உடனே அவங்க எல்லாருக்கும் என்ன பண்ணிட்டே இருக்காரு, அந்த பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டே இருக்காருல்ல. அதே மாதிரி என்னாகமத்துல 14 அதிகாரத்தை கூட நம்ம வாசிக்கும் போது 1ஆம் வசனத்துல சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்புனாங்களாம். ஜனங்கள் முழுவதும் என்ன பண்றாங்க, அழுதுட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம அதை குறித்து நம்ம பார்க்கும்போது அவங்க என்ன பண்றாங்க, அந்த 13ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் போது அவங்க என்ன பண்றாங்க, கானான் தேசத்துல அந்த 12 கோத்திரத்திலயும் ஒருத்தர் செலக்ட் பண்ணி மோசே என்ன பண்றாரு, நீங்க போயிட்டு அந்த தேசம் எப்படி இருக்குன்னு போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னும் போது அந்த காலேப் யோசுவாவை தவிர மிச்சம் 10 பேர் என்ன பண்றாங்க, துர்ச்செய்தியை பரப்புறாங்க. அங்க ராட்சச மக்கள் இருக்காங்க, நம்மளால போய் நல்ல தேசம் தான், ஆனாலும் நம்மளால என்ன பண்ண முடியாது, அங்க போக முடியாது அப்படின்னு சொல்லும் போது காலேப் யோசுவாவும் சொல்றாங்க, அவங்கள காத்த நிழல் வந்து விலகி போயிடுச்சு, நம்ம ஈஸியா போய் சுதந்திரிக்கலாம், கர்த்தர் நம்ம கூட இருக்காரு, இது ஈஸியா நம்ம ஜெயிக்கலாம்னு சொல்றாரு. ஆனாலும் இவங்களால என்ன பண்ண முடியல, அதை அக்செப்ட் பண்ண முடியல. உடனே இவங்க என்ன பண்றாங்க, பயந்துட்டு இவங்க வந்துட்டு முறையிட்டு அவங்க அழுகுறாங்க. நீங்க வந்து எங்க பிள்ளைங்களை, எங்க ஒய்ஃபு, எங்க பிள்ளைங்களெல்லாம் வந்து நீங்க இந்த வனாந்திரத்துல, இவங்க வனாந்திரத்துல செத்தா, அவங்க சொல்றாங்க வனாந்திரத்துல நாங்க செத்தா கூட நல்லா இருக்கும், இந்த பட்டயத்தினால எங்க பெண்ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும்படிக்கு கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன அப்படின்னு நாங்க திரும்பி போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ தேவன் என்ன பண்றாரு, அவங்க மேல கோவப்படுறாருல்ல. அப்போ கர்த்தர் வந்து நம்ம மேல பிரியமா இருந்தா கண்டிப்பா நமக்கு கொடுப்பாருன்னு சொன்னாலும் அவங்க என்ன பண்ணல, கேட்கல. அவங்க விசுவாசிக்காததுனால கர்த்தர் என்ன சொல்றாரு, இவங்க வந்துட்டு யார் வந்துட்டு இப்படி வந்துட்டு நாங்க வந்து அந்த மக்கள் வந்து எங்களை அழிச்சிருவாங்க, நாங்க இங்க இருக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்களோ அவங்க யாருமே அந்த கானான் தேசத்துக்குள்ள என்ன பண்ண முடியாது, பிரவேசிக்க முடியாது. யார் வந்து மடிந்து போயிடுவாங்க, இப்போ எங்க பொண்டாட்டி பிள்ளைங்களாம் இறந்து போயிடுவாங்க, அவங்க ரொம்ப வீக்கானவங்க அப்படின்னு சொன்னாங்களோ கடைசியில அவங்க மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அந்த கானான் தேசத்துக்குள்ள அவங்க பிரவேசிக்க முடியும். அந்த பிள்ளைகள் தான் கடைசியில் என்ன பண்றாங்க, அந்த கானானுக்குள்ள பிரவேசிக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அப்போ அப்படியாக அவங்க என்ன பண்றாங்க, தேவனுக்கு விரோதமா அவங்க முறையிடுகிறத நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி என்னாகமத்துல 16ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அந்த கோராகு என்ன பண்றான், அந்த என்ன பண்றது, தாத்தான் அபிராம் என்ன பண்றாங்க, மோசையை வந்து நீ எப்படி வந்துட்டு நீங்க மட்டும்தான் வந்து தேவன் உங்ககிட்ட தான் பேசுவாரா, நீ எல்லாரையும் இது பண்ணி துரைத்தனம் பண்றது என்ன அப்படின்னு சொல்லும் போது அப்பயும் வந்து ஆண்டவர் என்ன பண்றாரு, அதை வந்து கேட்கிறாருல. மோசையினுடைய வார்த்தைக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, மதிப்பு கொடுக்குறாரு. அப்போ மோசை என்ன சொல்றாரு, எல்லாருக்கும் மாதிரி வந்து உங்களுக்கு வந்து நார்மலா நீங்க செத்தீங்கன்னா வந்துட்டு அது நார்மலா இருக்கும், எப்படி பூமி வந்து வாயை பிளந்து உங்களை என்ன பண்ணும், உயிரோட விழுங்கும் அப்படின்னும் போது அது அவங்க சொல்லி முடிச்ச உடனே அதே மாதிரி தேவன் என்ன பண்றாரு, அந்த வார்த்தையை மகிமைப்படுத்துகிறத நம்மளால பார்க்க முடியுது. அடுத்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதிலே 41ஆம் வசனத்துல வாசிக்கும் போது இஸ்ரவேல் புத்திரன் சபையார் என்ன பண்றாங்க, இப்படி கர்த்தரின் ஜனங்களை நீங்க கொண்டு போட்டீங்களே, எல்லாத்தையும் எல்லாரும் பாக்குறாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, மோசே கொண்டு போட்டுட்டாரு அப்படின்னு சொல்லும் போது அப்பயும் ஆண்டவர் என்ன பண்றாரு, உடனே என்ன பண்றாரு, கர்த்தரின் மகிமை காணப்பட்டது, கர்த்தர் மோசையை நோக்கி இந்த சபையாரை விட்டு நீங்க விலகி போங்க, ஒரு நிமிஷத்துல நான் என்ன பண்ணிடுறேன், இவங்க எல்லாரையும் நான் அதமாக்கிடுறேன் அப்படின்னு சொல்லும் போது அப்பயும் மோசை என்ன பண்றாரு, அவங்களுக்காக பரிந்து பேசுகிறத நம்ம பார்க்குறோம்ல. அப்போ ஜனங்கள் எல்லாரும் பயந்து என்ன பண்றாங்க, அவங்க தொழுது கொள்றத நம்ம பார்க்க முடியுது. அப்போ இப்படியாக அவங்க என்ன பண்ணிட்டே இருக்காங்க, திரும்ப அவங்க என்ன பண்றாங்க, ஜனங்கள் எல்லாரும் முறுமுறுத்து அவங்க பேசுகிற காரியங்களை நம்மளால பார்க்க முடியுது. அடுத்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திரும்ப என்னாகமத்துல 20ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கும் போது அவங்க பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவங்களுக்கு தண்ணி இல்லாம இருக்கு. அவங்க அந்த சீன் வனாந்திரத்துல வரும்போது காதேஸ்ல தங்கி இருக்கும் போது ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாது இருந்தது. அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமா என்ன பண்ணாங்க, கூட்டம் கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். அப்போ ஜனங்களுக்கு தண்ணி இல்லாததுனால அவங்க என்ன பண்றாங்க, அவங்க முறுமுறுத்து அவங்க இப்படி அவங்க வந்து வனாந்திரத்துல சாகிறதுக்காக எங்களை இங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னும் போது ஆண்டவர் என்ன, மோசே திரும்ப ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ அந்த கண்மலையை பார்த்து நீ என்ன பண்ணணும், பேசணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த கண்மலையை பார்த்து பேசணும்னு சொல்லும் போது மோசே என்ன பண்ணிடுறாரு, இவங்களுடைய இந்த முறுமுறுப்பு இது எல்லாத்துலயும் அந்த மோசே கோவப்பட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, கண்மலையை பார்த்து அவர் பேசல, அந்த கண்மலை என்ன பண்ணிடுறாரு, கோலை வச்சு 2 முறை
அடிக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அதனால தேவன் என்ன சொல்றாரு, நீ கீழ்ப்படியாம போனதுனால, உனக்கு என் மேல விசுவாசம் இல்லாம நான் பேசுன்னு சொல்லும் போது நீ அதை விசுவாசிக்காம இதை அடித்தது நிமித்தம் நீயும் என்ன பண்ண முடியாது, நீயும் ஆரோனும் இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது அப்படின்னு சொல்றாருல்ல. அப்போ மோசேயினுடைய முன்னாடி நம்ம பார்த்தோம்னா மோசே வந்து அந்த கற்பனைகளை வந்து பெற்றுக்கொண்டு அவர் கீழே இறங்கி வரும்போது பார்த்தீங்கன்னா அப்பயும் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆட்டுக்குட்டியை வந்து என்ன பண்ணுறாங்க உண்டாக்கி அவங்க என்ன பண்ணுறாங்க. அப்போ தான் வந்துட்டு ஆண்டவர் மேலே வந்து கற்பனை கொடுத்துருக்காரு, எந்த ஒரு சொரூபத்தையும் என்ன பண்ணக்கூடாது, உண்டாக்கக்கூடாதுன்னு. ஆனால் கீழே இறங்கி வரதுக்குள்ளே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, மோசையை காணும், இதுக்கப்புறம் யார் எங்களை வழி நடத்துவாங்க அப்படின்னு சொல்லி ஆரோட வச்சு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பொண்ணெல்லாம் போட்டு ஒரு கண்ணுக்குட்டியை செஞ்சு அதை வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ மோசை என்ன பண்ணுறாரு, அப்பயும் மோசை வந்து கோவப்படுறாருல. இந்த அவர் அந்த அந்த கற்பலைகள் எல்லாம் என்ன பண்ணிட்டாராம், கீழே போட்டு அவர் உடச்சி அவர் என்ன பண்ணுறாரு, அந்த மக்களை வந்து என்ன பண்ணுறாரு, எதனால இப்படி பண்ணீங்கன்னு ஆரோன் என்ன பண்ணுறாரு, கடிந்து கொள்றதை நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த கோபத்தை பார்த்தீங்கன்னா தேவன் என்ன பண்ணுறாரு, அந்த கோபத்தை தேவன் அங்கீகரிக்கிறார். என்ன பார்த்தீங்கன்னா அந்த கோபம் என்ன என்ன இதனால வந்தது, அந்த ஆண்டவர் மேலே இருக்க ஒரு பக்தி வைராக்கியத்தினால உண்டான ஒரு கோபம் இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதை தான் நம்ம புதிய பாடலை நம்ம பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம பார்க்கும்போது கூட அவர் என்ன பண்ணுறாரு, அந்த தேவாலயத்தில் வந்துட்டு அவங்க வியாபாரங்களை வந்து அவங்க பண்ணும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, கோவப்பட்டு என்னுடைய ஜெப வீடை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, கல்லர் கொகையாக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவர் சவுக்கு எடுத்து என்ன பண்ணுறாரு, எல்லாத்துலேயும் அந்த ஆசனங்களை, அந்த புறா விற்கிறவங்களுடைய ஆசனங்கள் எல்லாம் அவர் என்ன பண்ணுறாரு, கவிழ்த்து போட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போது அந்த கோபம் வந்து நல்ல விஷயத்துக்காக இருக்கும்போது, ஒருத்தவங்களை ஆண்டோருடைய வழியில் நடத்துகிறதுக்கு எதுவாக இருக்கும்போது தேவன் அதை அனுமதிக்கிறார். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மோசே வந்து கோவப்பட்டு தேவனுடைய வார்த்தையை மீறி நடக்கும் போது தேவன் என்ன பண்ணல, அந்த கோபத்தை அனுமதிக்கல. அப்போ தேவனுடைய வார்த்தையை நம்ம என்ன பண்ணணும், கனம் பண்ணணும். அது மாத்திரம் இல்லை, அதில் என்ன ஒரு மறைப்பொருள் இருக்குது அப்படின்னும் போது நமக்கு ஏற்கனவே நம்ம பார்த்தோம் கொரிந்தியரில் 10 அதிகாரம் 3-4 வசனங்கள்ல அந்த கன்மலை யாரு, கிறிஸ்து. ஏன்னா கிறிஸ்து ஒரு தரம் தான் அடிக்கப்படணும் அப்படிங்கிறது தான் தேவன் நியமித்த அந்த ஒரு நியதி. அப்போ அதை வந்து மாத்திர மாதிரி இவர் அந்த கண்மலையை குறித்து இதுக்கப்புறம் நம்ம 2வது வாட்டி நம்ம என்னதான் பண்ணணும், அந்த கண்மலையை நோக்கி நம்ம வேண்டுதல் தான் செய்யணும், நம்ம பேசதான் செய்யணும் அந்த கண்மலையை நோக்கி. அப்போ அதன் மூலமாக தான் நமக்கு அந்த நன்மையை நம்மளால சுதந்திரத்து கொள்ள முடியும். அப்போ அது அவர் வந்து செய்யலை அப்படின்னும் போது தேவன் என்ன சொல்றாரு, கண்டிப்பாக நீ என்ன பண்ண முடியாது. 20 அதிகாரம் 12 வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது, பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை அப்படின்னு சொல்லி தேவன் சொல்றத நம்ம பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா மோசே வந்து எப்படி இருக்காரு, நம்ம பார்த்தோம் ஒரு வாட்டி அந்த ஜனங்கள் பாவம் செய்யும் போதும் மோசே என்ன பண்றாரு, அவங்களுக்காக வேண்டுதல் செஞ்சுட்டே இருக்காரு. ஒரு வாட்டியும் தேவன் என்ன சொல்றாரு, மோசே நான் உன்னை கொண்டு போய் அந்த தேசத்துல பெரிய ஆளாக்குறேன், உன்னை நான் வந்து என்ன பண்றேன், ஆசீர்வதிச்சு அந்த தேசத்தை உனக்கு தரேன், நீ என்ன பண்ணு, இந்த ஜனங்களை விட்டு விலகிப்போ அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் மோசே என்ன பண்றாரு, அந்த ஜனங்களுக்காக என்ன பண்ணிட்டே இருக்காரு, வாதாடிக்கிட்டே இருக்காருல்ல. ஒரு வாட்டியும் நீங்க இப்படி வந்து இந்த ஜனங்களை இந்த வனாந்தரத்துல அடிச்சுட்டீங்கன்னா சுத்தி இருக்க மக்கள்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க, தேவன் வந்து இவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்ன தேசத்தை தேவனால என்ன பண்ண முடியல, கொடுக்க முடியல, அதனாலதான் தேவன் கோவப்பட்டு இவங்களை எல்லாம் வழியில அழிச்சிட்டாரு அப்படின்னு ஒரு வாட்டி சொல்றாங்க. ஒரு வாட்டி அப்படி சொல்றாரு. அப்புறம் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி நீங்க அழிக்கிறதுனால மற்ற எகிப்துல இருக்கவங்க மற்றவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க, உங்க நாமத்துக்கு வந்து அந்த உங்களுடைய அந்த கீர்த்திக்கு வந்து எப்படி ஒரு கலங்கம் வரும். அதே மாதிரி நீங்க வந்து இரக்கமுள்ள தேவன், கிருபையுள்ள தேவன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனா நீங்க இப்படி அழிச்சிங்கன்னா நீங்க இரக்கமுள்ள தேவன் அவங்க வந்து என்ன பண்ண முடியாது, நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு, நீங்க ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கு செஞ்ச உடன்படிக்கையை நினைவு கூறுங்க, அவங்களுக்கு நீங்க உடன்படிக்கை பண்ணியிருக்கீங்களே, நீங்க எப்படி உடன்படிக்கையை மீறி நீங்க நடப்பீங்க அப்படின்னு சொல்லி தேவன்கிட்ட பேசுறாரு. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது, நம்ம போன பார்ட்ல நம்ம பார்க்கும்போது மோசே வந்து முதல் முறையா தேவன் கூப்பிடும்போது என்ன சொல்றாரு, நான் போக மாட்டேன், எனக்கு வந்து பேச தெரியாது, நான் வந்து திக்குவாயும் மந்தைனாவும் உள்ளவன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு பார்வோன் கிட்ட பேசுறதுக்கு மோசே வந்து எப்படி அவ்வளவு பயந்து என்ன சொல்றாரு, நான் திக்குவாயி, எனக்கு மந்தனாவும் இருக்கு, நான்லாம் போக மாட்டேன்னு சொன்ன ஒரு மோசே ஒரு வாட்டி தேவன் அந்த ஜனங்களுக்கு விரோதமா நான் அவங்களை அழிச்சிருவேன்னு சொல்லும் போதும் எவ்வளோ அழகா அந்த வசனங்களை அந்த காரியங்களை எல்லாத்தையும் வந்து என்ன பண்றாரு, தேவனுக்கு சொல்லி அவர் சொன்னது நிமித்தம் தேவன் சொல்றாரு, நீ இப்படி சொன்னதுனாலதான் நான் என்ன பண்றேன், இந்த ஜனங்களை அழிக்கல. அப்போ மோசேயினுடைய பேச்சை தேவன் கேட்கிற அளவுக்கு மோசே என்ன பண்ணியிருக்காரு, அந்த ஜனங்களுக்காக பேசியிருக்காரு. அப்போ எவ்வளோ ஒரு ஞானத்தை தேவன் அந்த அந்த இதில் கொடுத்துருக்கணும்ல மோசேக்கு. ஏன்னா அப்படி எனக்கு பேசவே தெரியாது, ஒரு ராஜா கிட்ட பேச தெரியாது அப்படின்னு சொன்ன ஒரு மோசேக்கு
அந்த அளவுக்கு வந்து தேவன் அபிஷேகத்தினால நிரப்புனது நிமித்தம் என்ன பண்ணியிருக்காரு, தேவன்கிட்டயே வந்துட்டு எப்படி பேசணுன்ற ஒரு ஞானத்தை என்ன பண்ணியிருக்காரு, மோசேக்கு தேவன் கொடுத்துருக்காருல்ல. அப்போ எவ்வளோ ஞானமா மோசே ஒவ்வொரு வாட்டியும் பேசி அந்த ஜனங்களுக்காக என்ன பண்றாரு, பரிந்து பேசுகிறத நம்ம பார்க்குறோம். அதே போலதான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் என்ன பண்றாரு, நமக்காக ஒவ்வொரு நாளும் அவர் என்ன பண்றாரு, பிதாவுடைய வலது பாரிசத்துல அவர் பரிந்து பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிறத நம்மளால வேதத்துல ரோமர்ல 8:34 வாசிக்க முடியுது. அப்போ நம்ம ஒவ்வொரு வாட்டியும் நம்ம தவறு செய்யும் போதும் தேவன் ஒரு உவமையை நமக்கு சொல்றாருல்ல. ஒரு தோட்டக்காரன் வந்து எப்படி வந்து இந்த ஒரு வருஷம் போகட்டும், நான் இதுக்கெல்லாம் கொத்தி எரு போட்டு நான் இதை தயார்படுத்துறேன், இது கனி கொடுக்கும்னு எப்படி வந்து ஒரு தோட்டக்காரன் வந்து என்ன பண்றான், அந்த எஜமான் கிட்ட சொல்லி வந்து மன்றாடுகிறாரோ, அதே மாதிரி நம்ம தேவன் என்ன பண்றாரு, இந்த வருஷம் கனி கொடுப்பாங்க எனக்காக, என்னுடைய பிள்ளைங்க வந்து இந்த வருஷம் என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா எனக்காக ஏதாவது பண்ணுவாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு வருஷமும் பிதா கிட்ட நமக்காக என்ன பண்ணிட்டே இருக்காரு, வேண்டுதல் செய்கிறத நம்மளால வாசிக்க முடியுது. அடுத்து நம்ம முக்கியமா நம்ம பார்க்கும்போது யாத்திராகமத்துல 25ஆம் வசனம், 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின்படியும் அதனுடைய எல்லா தட்டுமுட்டுகள் மாதிரியின்படி அதை செய்வீர்களாக. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு தேவன் வாசம் பண்றதுக்கு ஒரு வாசஸ்தலத்தை என்ன பண்ணியிருக்காரு, மோசே எப்படி செய்யணும்னு ஒரு மாதிரியை தேவன் என்ன பண்ணியிருக்காரு, அவங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்காரு. அப்போ முதல் ஒரு கற்களால் அவங்க கட்டலை, ஆனா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எப்படி அந்த கூடாரம் இருக்கணும், அதுல இருக்க பனிமுட்டுகள், அதுல இருக்கக்கூடிய அந்த கிருபாசனம் எப்படி இருக்கணும், எப்படி ஒன்றும் எப்படி இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு, அவங்களுக்கு எப்படி பரலோகத்தில் இருக்கோ அதுக்கான ஒரு மாதிரியை அவங்களுக்கு காண்பிக்கிறத நம்ம வாசிக்கிறோம். இது குறித்து நம்ம வாசிக்கும் போது எபிரேயர்ல 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 8:5. இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ண போகையில் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையா இரு என்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். அப்ப அந்த மலையில தேவன் என்ன பண்ணியிருக்காரு, அவன் ஏறி போகும்போது அந்த பரலோகத்துல எப்படி இருக்குமோ அந்த மாதிரியை காமிச்சு அதன்படிதான் அவங்க என்ன பண்றாங்க, அந்த ஆசரிப்பு கூடாரத்தை அவங்க இங்க செய்யறத நம்ம வாசிக்க முடியுது. அப்போ எல்லாத்தையுமே தேவன் என்ன பண்ணியிருக்காரு, மோசேக்கு வெளிப்படுத்தி இருக்காருல்ல. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு தீர்க்கதரிசியும் நம்மளால என்ன பண்ண முடியாது, பைபிளை நம்மளால பார்க்க முடியாதுல்ல. மோசேவை அந்த அளவுக்கு தேவன் என்ன பண்ணியிருக்காரு, கனம் பண்ணியிருக்காரு, அந்த பரலோகத்தின் மாதிரியை வெளிப்படுத்தி இருக்காரு. அதே மாதிரி நம்ம வாசிக்கும் போது யாத்திராகமத்துல 33ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கும் போது மோசே என்ன தேவன்கிட்ட கேட்கிறாரு, நான் உங்களுடைய மகிமையை நான் என்ன பண்ணணும், பார்க்கணும் அப்படின்னு கேட்கும் போது அப்ப தேவன் சொல்றாரு, நான் என்ன பண்ணுவேன், உனக்கு முன்பாக நான் கடந்து போகும்போது நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய தயெல்லாம் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி நான் என்ன பண்ணுவேன், நாமத்தை கூறுவேன், நீ என்ன பண்ண மாட்டேன், என் முகத்தை பார்க்க மாட்டேன், நான் என்ன பண்ணுவேன், நீ வந்து என் பின்புறத்தை பார்ப்ப அப்படின்னு சொல்றாருல. ஒரு கண்மலையின் வெடிப்புல மோசையை வச்சு அவருடைய கரத்தினால அதை அவர் மூடி அவர் என்ன சொல்றாரு, நான் கர்த்தர், நான் இரக்கமும் உருக்கமும் உள்ள தேவன் சொல்லிட்டே அவர் கடந்து போறாரு. அப்போ மோசே வந்து அவருடைய பின்புறத்தை அந்த மகிமையை பார்க்க ஆண்டவர் என்ன பண்றாரு, மோசேக்கு தம்மை வெளிப்படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். இதை குறித்து நம்ம சங்கீதத்துல வாசிக்கும் போது கூட 103ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு, கர்த்தர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரியப்பண்ணார். அவருடைய எல்லா வழியையும் அவர் என்ன பண்ணியிருக்காரு, மோசேக்கு தெரியப்படுத்தி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்ம அதே மாதிரி மத்தேயுல 17ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் என்ன பண்றாரு, தனித்திருக்கும்படி அவர் போறாரு. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 1 வசனத்துல இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவருடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி போறாரு. அப்பொழுது அவர் முன்பாக அவர் மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவருடைய வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடு கூட என்ன பண்றாங்க, பேசுகிறவர்களாய் அவர்களுக்கு காணப்பட்டார்கள். ஸோ இங்க பாத்தீங்கன்னா அப்போ மோசேவும் அங்கேயும் பார்த்தீங்கன்னா எலியாவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட சம்பாஷிக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அப்போ ஒரு நல்ல ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பை என்ன பண்ணியிருக்காரு மோசே, இங்கே இருக்கும் போதும் சரி, அங்கே மேலே போனதுக்கு அப்புறமும் சரி, அந்த அளவுக்கு தேவன் என்ன பண்ணியிருக்காரு, அவரை
மகிமைப்படுத்தி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. முகமுகமாக மோசையோட கூட அவர் பேசியிருக்காரு. மோசையை சொல்கிறத அவர் கேட்டு அந்த இஸ்ரவேல் மக்களை அழிக்காமல் இருந்திருக்காரு. அப்போது அவ்வளோ தூரம் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, மோசையை விசேஷப்படுத்தி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. கடைசியாக நம்ம பார்க்கும்போது உபாகமம் 34 அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, மோவாப் தேசத்தில் உள்ள பெத்பேயோருக்கு எதிரான பள்ளத்தாக்கில் தேவன் என்ன பண்ணுறாரு, மோசையை அடக்கம் பண்ணுறாரு. மோசை பார்த்தீங்கன்னா 120 வயசாகும் போது அவர் என்ன பண்ணுறாரு, மறிக்கிறாரு. அந்த பிரேத குழியை ஒருத்தருக்கும் தெரியாதபடிக்கு தேவனே அவர் என்ன பண்ணுறாரு, அடக்கம் பண்ணுறாரு. கடைசி வரைக்கும் அவனுடைய கண் இருளடையும் இல்லை, அவனுடைய பலன் குறையவும் இல்லை. அப்போ அந்த அளவுக்கு தேவன் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு நல்ல பலத்தோட 120 வருஷம் கண்ணுடைய அந்த பார்வை கூட குறுகாதபடிக்கு தேவன் என்ன பண்ணியிருக்காரு, பலப்படுத்தியிருக்காரு. அதே போல் எப்படி பிறக்கும் போது அந்த பார்வனுடைய கட்டளைக்கு பயந்து அவங்க ஒழிச்சு வச்சாங்க, தேவன் அது அவங்க ஒழிச்சு வச்சது இல்லை, உன்னதமானவர் மறைச்சு என்ன பண்ணியிருக்காரு, மோசையை பாதுகாத்தார். அதே மாதிரி இன்னைக்கு வரைக்கும் அந்த பிரேதக்குழியை கூட யாரும் அறியாதபடிக்கு கர்த்தர் அதை என்ன பண்ணுறாரு, மறைச்சி மோசையை பாதுகாத்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம இதை குறித்து வாசிக்கும் போது எபிரேயரில் ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடிப்போம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 3:2 பார்த்தீங்கன்னா, மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனா இருந்தது போல கிறிஸ்துவ குறித்து என்ன பண்றாரு, மோசையோட ஒப்பிட்டு காமிக்கிறார்ல பவுல். இங்க பார்த்தீங்கன்னா எப்படி மோசே தேவனுடைய வீட்டில் உண்மை உள்ளவராக இருந்தாரோ அதே போல கிறிஸ்து உண்மை உள்ளவராக இருந்திருக்காரு. ஆனால் கூட வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கலாம் விசேஷமானவன். அப்போ அதே மாதிரி தான் மோசையை பார்க்கணும் அதிக மகிமை உள்ளவராக இருக்கிறது யாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ பார்த்தீங்கன்னா 6ஆம் வசனத்தை வாசிப்போம். கிறிஸ்துவும் அவருடைய வீட்டுக்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டுதலையும் முடிவு பருந்தியும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நம்மளும் அவருடைய வீடாக இருப்போம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது மோசையை குறித்து நம்ம பார்க்கறதுக்கு. ஆனால் எது ரொம்ப முக்கியமோ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மோசையை குறித்து பார்த்துருக்கோம்ல. இப்போ எந்த அளவுக்கு மோசை உண்மை உள்ளவராக இருந்தார், எப்படி எவ்வளோ ஹம்புளாக இருந்தார், அடுத்து நிறைய நல்ல விஷயங்கள் நம்மளால் என்ன பண்ண முடியுது, அவர்கிட்ட நம்மளால் கற்றுக்க முடியுது. ஆனாலும் அந்த அந்த கோவப்பட்டு ஆண்டவர் சொல்கிறத சரியாக கேட்காம அவர் பேசுன்னு சொன்னதுக்கு பதிலாக அவர் அடித்தது நிமித்தமாக அவர் அந்த கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்கிற அந்த பாக்கியத்தை அவர் இழந்துட்டார். ஆனாலும் தேவன் என்ன பண்ணார், அவர் அந்த மலையின் மேலே நிறுத்தி அந்த தேசத்தை காண்றதுக்கு கண்ணால் காணும்படி தேவன் என்ன பண்ணார், அனுக்கிரகம் பண்ணினார். அதை கண்ணால் பார்த்துட்டு இந்த மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இதில் பிரவேசிப்பாங்கன்ற ஒரு அந்த நம்பிக்கையோடு தான் அவர் மறிச்சார்ல. அப்படியே தேவன் அவரை மறிக்க விட்டுறல. நீ போக மாட்டே அப்படின்னு சொன்னாலும் தேவன் என்ன பண்ணல, அப்படியே அவரை மறிக்க விட்டுல. ஏன்னா அவர் தான் என்ன பண்ணியிருக்காரு, அவ்வளோ தூரம் ஒரு லீடராக இருந்து அத்தனை வருஷம் அவங்கள வழி நடத்தி கூட்டிகிட்டு அவங்களுக்காக பரிந்து பேசி அவ்வளோ தூரம் நடத்திட்டு இருக்கும்போது அப்போ அவருக்கு அந்த கடைசியாக அவங்க எங்கே போவாங்க, இது எப்படி இருக்கும்னு ஒரு ஆசை இருந்திருக்கும் மனசில். இப்போ அதனால ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, அது எல்லாத்தையும் கண்ணால் அவர் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவர் மறிக்கிறதுக்கு தேவன் அனுமதிச்சிருக்காரு. இப்போ நிறைய காரியங்கள் நம்ம மோசையை குறித்து பார்த்தோம். இது எல்லாவற்றையும் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம கடைபிடித்தா கண்டிப்பாக கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு நல்ல அருமையான முக்கியமான காரியங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். 5 காரியம் விசேஷமாக இன்னைக்கு விசேஷமாக பார்க்குறது. அந்த மத்தேயு 22 சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, இந்த 2 கற்பனையில் 2 பிரதான கற்பனை, ஆண்டவர்கிட்ட அன்பாரு மற்றவங்கள்ட்ட அன்பாரு. இதில் இந்த 10 கற்பனை அடங்கி இருக்குது அப்படின்ற நியாயப்பிரமாணம் முழுசுமே அடங்கிடுச்சு. அதை கரெக்டாக நம்ம வித்தியாசப்படுத்தி பார்த்தோம். முதல் 4 கற்பனை தேவன்கிட்ட அன்பாக இருந்தால் அந்த 4 கற்பனை கரெக்டாக வந்துடும். அடுத்தது 5லேருந்து 10 வரைக்கும் 6 கற்பனை மற்றவனை நேசித்தா அவனுக்கு உண்டாக இச்சிக்க மாட்டோம், திருட மாட்டோம், கொலை செய்ய மாட்டோம், இதெல்லாம் அதில் அடங்கிடுச்சு. எவ்வளோ அன்பாக ஆண்டவர் நம்ம எழுதி வச்சுருக்க பாருங்கள். அது மாத்திரம் இல்லை, அதே போல் மோசையை குறித்து பார்த்தா நல்ல பரிந்து பேசுகிற ஒரு மனுஷன். நம்ம அவனுடைய ஆரம்பம் என்ன சொல்லுங்க, திக்குவாயி மந்தனா, பேச தெரியாது. நம்ம மோசையை ஆண்டவர் அடைத்தது நிமித்தம் அவனை பலப்படுத்தி ஒவ்வொரு நேரமும் ஆண்டவர்கிட்டே வாதாடி, புரியுதா, அந்த தேவன் மூலம் அனுப்பிட்டு பார்வன்ட்டு பேசணும். ஆனால் ஆண்டவர்கிட்டே வாதாடி அந்த மக்களுக்காக திறப்பின் வாசல் 106ஆம் சங்கீதத்தில் இருக்கும், திறப்பின் வாசல்லே அவன் நின்றான்.
அடுத்தது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது நல்ல பாயிண்ட்டு, அவங்கள பலவீனப்பட்ட ஒருத்தனும் இருந்ததில்லை. விசேஷமாக அது நல்ல பாயிண்ட்டு. ஏன்னா 40 வருஷம் பிரயாணம் பண்ணியிருக்கிறாங்க. பலவீனமாக இருந்தால் அங்கங்கே பிரயாணம் என்ன செய்யும், நின்றுடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா மீரியாம் ஒரு சோதனை வருது, 12ஆம் அதிகாரம். திட்டினதால குஷ்டரோகம் மாதிரி வந்துச்சு. அவன் குணமாகிற வரைக்கும் பிரயாணத்தை நிறுத்திட்டான். அப்போது ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு குடும்பத்தில் பாருங்கள், 6,35,9 பேர் 20 வயசுக்கு மேலே. அப்போ எத்தனை லட்சம் பிள்ளைங்க இல்லை? அப்போ ஒவ்வொரு குடும்பத்தில் ஏதாவது ஒன்று வந்துன்னா பிரயாணம் போக முடியாது. ஆண்டவர் அதெல்லாம் ஞானமாக இருந்து பலவீனமே வராதபடி காத்தராது இந்த தேவன் இன்றைக்கும் நமக்கு அதை என்ன செய்வார். அது மாத்திரமல்ல, 105 சங்கீதத்தில் பார்த்தது நல்லா கவனிங்க. அந்த மேகம், நம்ம இது வரைக்கும் என்ன நினச்சோம், முன் சென்றது. ஆனால் பைபிள் என்ன அதனுடைய அர்த்தம்னா, அந்த வெயில் படாதபடிக்கு அவங்களுக்கு என்ன நிழல் கொடுத்தது, பாதுகாப்பாக இருந்தது. அடுத்தது ராத்திரியில் இருட்டு வராதபடிக்கு வெளிச்சம் கொடுத்தது. அப்போது அந்த ஜனங்க பிரயாணம் பண்ணும்போது எப்படி மொத்தமாக போக மாட்டாங்க. பிரயாணம்னா நம்ம ஒரு வழி இருக்கும், ஒரு மிஞ்சி போனால் ஒரு 20 அடி, அந்த காலத்தில் அதுக்கு மேலே வழி இருக்காது. அப்போ 20 அடி அகலத்தில் இத்தனை லட்சம் பேர் போனோன்னா எவ்வளோ லாங். அப்போ அந்த மேகம் எவ்வளோ பெருசாக இருக்கும் பாருங்க. பைபிளில் இருக்குது, 105 சங்கீதத்தில் இருக்கு பாருங்க. மேகத்தை மறைவுக்காக விரித்தார்னு போட்டிருக்கும் 105 சங்கீதத்தில். அப்போ மேகத்தை என்ன செய்கிறாரு, அவ்வளோ பெரிய மேகம். அப்போ முன்னால் அப்படியே போயிட்டே இருந்து இவங்களுக்கு கொடை பிடிச்ச மாதிரி ஆண்டவர் பாதுகாப்பாக இருக்கிறாரு. அதே போல் ராத்திரியில் இவங்க எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்குற மாதிரி அழகாக அவர் கூட போனார். ஆனால் அதே ஆண்டவர் இன்னைக்கும் நமக்கும் கற்று செய்வார். ஏசாயா 4 அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, சீயோன் மலையில் இருக்கிற ஒவ்வொரு வாசஸ்தலத்து மேலே பகலில் மேகத்தை, ராத்திரியில் கொழுந்து விட்டு எரிகிற அக்கினி பிரகாசத்தை கட்டளையிடுவேன், மகிமையான மேலெல்லாம் காவல் உண்டார். இதெல்லாம் நீங்கள் மோசேன்ட்டு அதே நினைக்காதீங்க. மோசேக்கு செஞ்ச உங்களுக்கும் செய்வார். அதே போல் எல்லாத்துக்கும் மேலே யாரையும் ஆண்டவர் அடக்கம் பண்ண மாதிரி இல்லை, மோசே மாத்திரம் தான் என்ன செய்தார், அடக்கம் பண்ணார். அதனால் ஜெபம் பண்ணி முடிப்போம். ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நல்ல வேத பாட கூட்டத்தை மோசே குறித்து நாங்கள் பார்த்தோம். அவருடைய வாழ்க்கையில் காணப்பட்ட நல்ல குணங்கள் எங்கள் வாழ்க்கையில் இருக்கும். மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் யோசுவாக்கு சொன்னது போல, மோசையோடு இருந்தது போல தேவ ஜனங்கள் ஒவ்வொருத்தரோடு குடும்பங்களோடும் கூட இருந்து கர்த்தர் நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள ஜெயமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்த அனைவரோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகப்பட்டு இருப்பதாக. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.